எங்கடா வந்த? அவளை முழுசா சாவடிக்கலான்னு வந்தியா? உன்னால தாண்டா நாகூர்ல அவமானப்பட்டு இந்த ஊர்ல வந்து கிடக்குறோம். இங்கேயும் வந்துட்டியா? எங்களை எங்க தாண்டா துரத்தலான்னு பாக்குற? சேவன்னைக்கு கொண்டுட்டானுங்க. நான் ஜெயில இருந்தேன். நினைப்பெல்லாம் நீதான் வயது குட்டி. நீ கிடைச்சிருவேன் எனக்கு தெரியும். உன்னாலதான் இவ பாத்தி பணமா வந்தா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. அது நாகூர் ஆண்டவரோட மன்னிப்பு. இனிமே அவ உன்னை பார்த்தாலே பாவம். போடா போடா கேது போடா போடா வழி. இவன் பொண்ண நாசமாட இப்ப கொலை பண்ண பாக்குறான். போலீஸ கூப்பிடுறேன். போலீஸ் ஸ்டேஷன். ஏய் ஜிப்சி, எப்ப வந்த? எந்த கோலம்டா? சே எங்க? ஏன் வெளியே நிக்கிற? வா உள்ள போல வா. அந்த கலவரத்தை கண்டிச்சு நாமளே நிறைய கூட்டம் போட்டாச்சு. ஆனால் அதில் உனக்கு இப்படி நடந்தது எனக்கு தெரியாமல் போச்சுடா. ஜாதி மதம் சாமின்னு பிரித்து அரசியல் பண்ணி அழிக்கிறானுங்க. இந்தியா முழுவதும் நிரபராதிகளையும் அப்பாவிகளையும் பிடிச்சி போட்டு தான் எல்லா ஜெயிலையும் ரன் பண்ணுறானுங்க. உன் ஒய்ஃபு அந்த கலவரத்தை பற்றின எல்லா நியூஸ்லேயும் இந்த ஃபோட்டோ தான் வந்துச்சு. அப்புறம் இந்த வாளோட நிற்கிறானே இவன் ஃபோட்டோ. பாதிக்கப்பட்ட முகம், வன்முறையோட முகம்னு இந்த ரெண்டு முகங்களை தான் வாரணாசி கலவரத்தோட ஐடென்டிஃபையாக மீடியாக்கள் காட்டினாங்க. அந்த கலவரத்தை பற்றி பேசும்போது எல்லாரும் இந்த முகத்தை பற்றி தான் பேசினாங்க. அந்த பொண்ணு இந்த ஏரியாவில் இருக்கிறது நம்ம சகாக்கு மூலமாக தெரிஞ்சது. அவங்கள வச்சு மீட்டிங் போடுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் நடக்கலை. உன் மாமனார் விடலை, உன்னை வெளியவே காட்டலை, மீடியா கிட்ட பேசுறதுக்கும் விடலை. அந்த ஆள் ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட். இந்த முகத்தை கண்ணை பாரு. ஐ திங்க் அதோட மனசு ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஜிப்சி. அதிலிருந்து இன்னும் வெளியே வர முடியல. அது யூஸ் பண்ணி அந்த பாய் கேம் ஆடுறா. நீ கவலைப்படாமல் இரு. இது இந்த அம்மா ஊர். நான் போய் உன் மாமனார்கிட்ட பேசுகிறேன். நீ இங்கே இருந்து போகும்போது உன் கூட உன் ஒய்ஃபும் குழந்தையும் நிச்சயமாக வருவாங்க. கேட்டோம் பிஜு? வர இது டூல் பண்ணிட்டு இருக்குல்ல. இது யாரும் தெரியுமா? ஜிப்சி. ഈ ലോകത്തിലെ ഞാൻ കണ്ട വലിയ പാട്ടുകാരൻ. ഇവനെ പോലെ പാടാനാ നീ എല്ലാം ഇവൻ മൂത്രം വാങ്ങി കുടിക്കണം. നീ പോയി മേലെ റൂം റെഡി പണി കൊടു. ഇന്നലെ ദിക്കി മോന്തിയ കള്ളല്ലേ ഇന്നിപ്പോ കാലത്തും പോരണത്. 5-8 കുപ്പിയും 5-6 മുട്ടയും ഒറ്റ ഇരുപ്പിൽ കഴിച്ചതല്ലേ. അറവങ്കരയിലെ കുട്ടപ്പം വന്നപ്പോ രണ്ടാളും ഒന്നിച്ചു കുടിയതല്ലേ. കുട്ടപ്പം ഇത് എന്റെ பிளேஸ். பட் ஓகே, உனக்கு நான் விட்டு கொடுக்குறேன். பாலும் சொன்னாரு நீ பெரிய பாட்டுக்காரன்னு. பாடுமோ? ഈ ഏരിയാവ് പാടാൻ പോയ തന്തോ പല്ല അടിച്ചുടച്ചിടും. മനസ്സിലായോ? ഗിറ്റാർ മട്ടും തൊടക്കൂടാതെ. അയ്യോ, ഇതൊന്നും ഉപകരണമല്ലേ. പൊണ്ടാട്ടി. ഐ വാൺ യു. പൊട്ടിക്കരഞ്ഞപ്പോ മനം പൊട്ടി തളർന്നു പെണ്ണ്. ഇന്നലെ അന്തിക്ക് മോന്തിയ കള്ളല്ലേ ഇന്നിപ്പോ കാലത്തും പോരണത്. 5-8 കുപ്പിയും 5-6 മുട്ടയും ഒറ്റ ഇരുപ്പിൽ കഴിച്ചതല്ലേ. யாரா நீ? எங்கேருந்து வந்த? உனக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா?
எங்கள் அப்பா அம்மாவை குண்டு வீசி கொலை பண்ண ஒரு முஸ்லீம்னு சொன்னாங்க. சேவை கொண்டு என் பொண்டாட்டி இப்படி நிறுத்தினது ஒரு ஹிந்துன்னு சொன்னாங்க. எனக்கு அதான் தெரியும். இதோ பாருங்க, நாங்கள் ஒரிஜினல் உருது முஸ்லீம். தினசரி மறக்காம மண்டிட்டு 5 வேளை அல்லாவே நமாஸ் பண்றவங்க. பொம்பளை பிள்ளை மார்க்கத்தை மதிக்காம போனா இப்படிதான் நடக்கும்னு அனுபவிச்சுட்டோம். நடுரோட்டில் விட்டுட்டு போயிட்டான். இப்போயும் அதை பேசிட்டு இருக்குங்க. ஜிப்சி வந்து உங்கள் மகளோட பெருசா உங்கள் இஸ்லாத்து முறைப்படி தான் இந்த நிக்கா நடந்திருக்கு. ஐயா, இது உங்க பார்ட்டி ஆஃபீஸ் கிடையாது. ஆமா, என் பொண்ணுக்கு இவனுக்கு நிக்காக பண்ணி ஒரு பிள்ளை இருக்கு. எனக்கு மார்க்கத்தை மீறி எதுவும் பண்ண முடியாது. அதனால ஜமாஅத்தை முறைப்படி என் பொண்ணு இவனுக்கு குலா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே பொண்டாட்டியே பார்க்காம எந்த பொருளுதவியும் பண்ணாம ஒருத்தன் இருந்தா அந்த பொண்ணே அவனுக்கு குலா கொடுத்துடலாம். குரான் அதுதான் சொல்லுது. இன்னிலிருந்து 4வது வெள்ளிக்கிழமை ஜமாஅத்தை கழிச்சு குலா கொடுத்து முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிற்கிறதுக்கு ஒரு உரிமையும் கிடையாது. தெளிவா சொல்றாருலே, இதான் முடிவு. இந்த முடிவு யார் எடுத்தா? என்னோட முடிவு. வேற யாரும் எடுக்கலாம்? அதை வைதா வந்து சொல்லுங்க. ஆம்பளை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பொம்பளை வந்து என்ன பேசுறது? அவ தான் உன்னை வெறுக்கிறாளே. என் பொண்டாட்டியை வந்து சொல்லுங்க. முத்தலிபே, ஓ மகளை கூப்பிட்டு வா. இரு. என் பொண்ணு வந்துட்டா. குலா கொடுக்கறதுக்கு உன் முடிவு கேட்கறாங்க. சொல்லு. சொல்லுமா, உனக்கு சம்மதமா? பேசு கேக்குறாங்க. இன்னிலிருந்து 4வது வெள்ளி ஜமாத்தார் கூடி முடிச்சு விட்டுடுங்க. நான் தலாக் கொடுத்துட்றேன். அனுமதிக்கப்பட்டதிலே இறைவனால் அதிகமாக வெறுக்கப்படுவது தலாக் தான் குரான் சொல்லியிருக்கு. இறைவனால் அதிகமாக வெறுக்கப்பட்டதை அதிகமாக லவ் பண்ணுறேன் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்குறேன். 2 மனங்கள் பிரியும் போது ஆண்டவனின் ஆசனம் அதிர்கிறதுன்னு உங்கள் நபிகள் சொல்லியிருக்காரு. நீங்கள் செய்கிற பஞ்சாயத்தில் உங்கள் ஆண்டவனை நீங்களே கீழே தள்ளி விட்டுறாதுங்க. அதான் அவன் தலாக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறான்ல, அதுக்கான டைம் கொடுங்க. முத்தலிபே, நீ குலா கொடுக்கறேன்னு சொல்ற சரி. ஆம்பளை சைடு சொல்றதை யோசிக்கணும். பொம்பளை ஒரு தடவை குலாப் கொடுத்தாலே அந்த உறவு முறிஞ்சிடும். ஆம்பளைங்க 3 தலாக்கு கொடுக்கறதுக்கு கால இடைவெளி இருக்கு. அதனாலே அவர் சொல்றதும் கேட்கணும். முதல் தலாக்குக்கு வர வெள்ளி ஜமாத்து கூடும். இதா தீர்மானம். சின்னஞ்சிறு புன்னகையே சித்திரமே என் முகமே என் உயிரின் சக்கரமே சுற்றி வரும் உன்னிடமே ஊனான உயிரே ஓயாத நினைவே தாயாகும் மகளே பேசாயோ ஈடில்லா உறவே தீராத இசையே தாழாது மகளே சேராயோ வான்விடிய வா மகளே. ഏപ്രിൽ 27 രാജ്യത്ത് നടത്തിയ കലാപത്തിന്റെ ഫോട്ടോകളുടെ പ്രശസ്തയായ വാഹിദയുടെ நாட்டையே உலுக்கிய ஏப்ரல் 27 கலவரத்தின் புகைப்பட சாட்சியானவர் வஹிதா. தற்போது தனது தந்தையுடன் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் வசித்து வருகிறார்.
நேற்று நள்ளிரவு கையில் கிட்டாருடன் இவரது வீட்டிற்கு வந்த மர்ம நபர் ஒருவர் வீட்டு வாசலில் நின்றபடி பாடல் ஒன்றை பாட ஆரம்பிக்க அந்த பகுதியே பரபரப்பானது. தகவல் அறிந்து அங்கு சென்ற கொயிலாண்டி நகர போலீசார் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கைது செய்தனர். வஹிதாவின் தந்தை முத்தளிப்பு கொடுத்த தகவலின்படி அவரின் பெயர் ஜிப்சி என்பதும் அவர் வஹிதாவின் கணவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் ஏற்கனவே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தனது பாடல்கள் மூலமாக சர்ச்சையை கிளப்பியவர் என்ற தகவலும் கேரள போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் கோழிக்கோடு பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. പാട്ട് പാടുന്നൊക്കെ അറസ്റ്റ് പണ്ണ മുതൽ പോയി യേശുദാസ് പൊടി ജിപ്സി എല്ലാം ജൂനിയർ പിന്നെ നോക്കാം. അവൻ മേലെ കയ്യെ വെച്ചാ ഓ അവനെ ഉടനെ വെളിയെ വിട്. பொண்டாட்டியை மீட்கிறதுக்கு ஏன் பொண்டாட்டியை கொடுக்குறேன்? வாங்கிக்க சகா. ஜிப்சி பாடுறது அவன் வைஃபுக்காக மட்டும் அல்ல, இந்த சமூகத்துக்காக தான். ஜிப்சியோட இந்த பாட்டு நாடு ஃபுல்லா வைரலாகணும். இது நம்மோட அரசியல் செயல்பாடு. சினிமா பாட்டுகளும் நிறைய அபத்தங்களும் வைரலாயிட்டு இருக்கு. ஜனங்களை போய் சேர வேண்டியது இதுதான். இது நம்மளோட இன்னொரு ஆயுதமும் கூட. ஓகே, ஓவியமே உன் சிரிப்பை வீழ்த்தியது யார் கடவுள்? வானளந்த உன் சிறகை ஊட்டியது யார் கடவுள்? என் உயிரை காண்பதற்கே தாண்டி வந்தேன் கடல் மலையை பால்முகம் காட்ட வா மகளே. ஏமா, உனக்கு இவர் கூட போய் சேர்ந்து வாய சம்மதமா? பெண்ணுக்கு வாழ விருப்பம் இல்லை, நீங்க முதல் தலாக்கு கொடுத்துருங்க. ஜமாத்தார் முன்னிலையில் நான் உனக்கு முதல் தலாக் கொடுக்குறேன். தலாக். இது முதல் தொலாக்கு முடிஞ்சது. அடுத்த யுத்த கால இடைவேளையில் இரண்டாவது தொலாக்கு சொல்லணும். நீதியில்லா தேசத்திலே வீதியெல்லாம் யார் குருதி? தீயறியும் வேதத்திலே சாவதிங்கே யார் அமைதி? கூப்பிய உன் கைகளிலே மூச்சடைத்து கதறுகிறேன். என் உயிர் சுவாசம் நீ மகளே. பொண்ணுக்கு இரண்டாவது தொலாக்கும் சம்மதம் தான். நீங்க தலாக் சொல்லிடுங்க. நீளும் பிரிவுகளே இனி வேண்டாம். தலாக். தோளில் உறங்கிட வாழ വേണ്ട. പിരിഞ്ഞു താമസിക്കുന്ന ഭാര്യയുടെ വീട്ടിൽ പാട്ടുപാടിയതിന് അറസ്റ്റിലായ പ്രമുഖ
നമുക്ക് கைது செய்யப்பட்ட பாடகர் ஜிப்சி நேற்று மீண்டும் கோழிக்கோட்டில் உள்ள மறைந்த எழுத்தாளர் எஸ்கே பொட்டிக்காட் சிலை அருகே அனுமதியின்றி பாடல் பாடி கூட்டம் சேர்த்ததாக கோழிக்கோடு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கடந்த சில நாட்களாக கேரளா முழுவதும் மக்கள் கூடும் இடங்களில் கையில் கிட்டாருடன் தனது மனைவி வஹிதாவுக்காகவும் நாடெங்கிலும் நடக்கும் சமூக அவலங்களுக்கு எதிராகவும் பாடல் பாடி வரும் ஜிப்சியின் மீது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல், தேச இறையாண்மைக்கு எதிராக பாடுதல், கூட்டம் சேர்த்தல் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. சார் யூரின் மூத்திரமையிடுமா கொடுற கொடுற பாட்டி கொடுற மூத்திரமா பெய்யணும். அவன் மூத்திரம் பெய்யணுமா? தண்ணி கொடு. இவன் என்ன தப்பண்ணா? பாட்டு பாட்டுதான். இங்க எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். கேட்டோ? நிறுத்திய. இவன் பொது இடத்துல பாடி சட்ட ஒழுங்கு கெடுத்திருக்கான். இது மேலெடுத்த உத்தரவு. உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மேலிடமும் எங்களுக்கும் தெரியும். வெளியே எல்லா மீடியாவும் நின்றுட்டு இருக்காங்க. பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ள ஒழுங்கா ஜிப்சி ரிலீஸ் பண்ணு. நமஸ்காரம் சார். ஓகே சார். ஓகே சார். விட்டுறலாம் சார். அவனை அனுப்பிவிடு. போ சொல்லு. நீ கிளம்புங்க. வா ஜிப்சி. கிளம்பு. சகாவே ஒரு நிமிஷம். டேய் பிடிக்கல அவனை. டேய் போடா. டேய் அடி சார். ஆறுதே சகாவே. இது மூத்திரமல்ல, நம்ம ஆத்திர சகாவே. அந்த பயம் இருக்கட்டும். தண்ணி கிடைக்குமா?